இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிஜியில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன் ஜியோகிராஃபி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஒரு 30 கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் ஆஃப் இந்தியா இஸ் இன் விச் ஸ்டேட்? ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் ஆஃப் இந்தியா வந்து எங்க இருக்குதுன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. பிச்சிகுல் ஃபால்ஸ் அதான் வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. அது பேர் வந்து ஜாக் ஃபால்ஸ். The highest mountain peak in peninsular India. பெனிசுலர்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பார்டர் வந்து ஃபுல்லாவே வாட்டரா தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் பெனிசுலர் இந்தியா வந்து அன்னைமுடி தான். இது வந்து கேரளால இருக்குது. மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மகேந்திரகிரி தான் வந்து ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் ஈஸ்டர்ன் காட். highest mountain peak in East Ghats இது வந்து ஒடிசால இருக்கு. டோடா பேட்டா வந்து highest peak of நீலகிரி. வந்து நீலகிரி. சாடல் பீக் வந்து எங்க இருக்குன்னா highest peak of அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்தமாரும் நிக்கோபாரும் எத்தனை டிகிரில திரும்பி இருக்குன்னா பாத்தீங்கன்னா 10 டிகிரில தான் திரும்பி இருக்குது. ஹையஸ்ட் ரிவர் ஆஃப் பெனிசுலர் இந்தியா. இந்த ஹையஸ்ட் ரிவர் ஆஃப் பெனிசுலர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோதாவரி. இது வந்து எங்க உருவாகுதுன்னா ட்ரிம்பகேஸ்வர், நாசிக் வந்து மகாராஷ்டிரால இருக்குது. கிருஷ்ணா ரிவர் எங்க உருவாகுதுன்னா மகாபலேஸ்வர். காவிரி ரிவர் வந்து கொடுகூர் இடத்துல உருவாகுது. அது பேர் வந்து தலக்காவிரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வந்து துங்கபத்ரா சொல்லி சொன்னா கூட அது கூட காவிரி உருவாகிற இடம் தான். மகாநதி ரிவர் எங்க இருந்து உருவாகுதுன்னா அமர்கண்டக் வந்து மத்திய பிரதேசல இருக்குது. Which state of India is leading in ship breaking industry? US காரன் கூட இது சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. இங்க ஷிப் பிரேக் பண்ணதுல கரெக்டா தான் பிரேக் பண்ணான்னு சொல்லிட்டு. அந்த இடம் பேர் வந்து குஜராத். கீபு லம்ஜா ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் எங்க இருக்குதுன்னா இது வந்து மணிப்பூர்ல இருக்குது. இது கேபிட்டல் வந்து இம்பால். அப்பாட்டனி மேஜர் ட்ரைபல் பீப்பிள். அப்பாட்டனி ஒரு ட்ரைபல் பீப்பிள் எங்க இருக்கிறாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஆன்சர் வந்து அருணாச்சல் பிரதேஷ். இது கேபிட்டல் வந்து இட்டாநகர். Tiny marine animal which constitute limestone animal or tiny marine animal which constitute limestone animal or இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து coral reef. Narrow strip of land that connect two land masses. ரெண்டு லேண்ட் மாசஸ் வந்து கனெக்ட் பண்ணும் பாத்தீங்களா, narrow strip of land. அது பேர் நான் பாத்தீங்கன்னா isthmus. அதாவது உங்களுக்கு கரெக்டா சொல்றேன்னா இது பாருங்களேன். இப்போ இது வந்து இந்தியா, மேல இது வந்து இந்தியாக்கே, இது வந்து ஸ்ரீலங்கா. அது நடுவில் சின்னதா ஒரு வைப் போட்டு தெரியும் பாத்தீங்களா, அந்த இடம் பேர் வந்து இஸ்துமஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அந்த லேண்ட் வழியா பாஸ் ஆகும். மேல இருக்கிற லார்ஜ் வாட்டர் பாடிஸும் கீழே இருக்கிற லார்ஜ் வாட்டர் பாடிஸும் கனெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்து பேர் வந்து ஸ்டேட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி விச் கனெக்ட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்டேட்னு, அது வந்து பால் ஸ்டேட் தான் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கனெக்ட் பண்றது. Which river flow in Rift Valley? Rift Valley வழியா எந்த ரிவர் போகும்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஆன்சர் வந்து நர்மதா தான். நர்மதா சொல்லி சொல்லுவாங்களா, லைஃப் லைன் ஆஃப் மத்திய பிரதேஷ் கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து சட்புடாவும் விந்தியா ரேஞ்ச் ரெண்டுத்தையும் பிரிக்கும். இதுதான் வந்து ரிஃப்ட் வேலி வழியா போகும். அதே மாதிரி இன்னும் 2 ரிவர் இது, அது கூட ரிஃப்ட் வேலி வழியா போகும், தப்தி அண்ட் மஹாய் ரிவர். Which national highway is called சர்சாசுரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூனை தோக்கடிச்சு அமுச்சு விட்டுறாரு இந்தியா விட்டு. அவர் வந்து இங்க கொஞ்ச நாள் ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு ரோடு உருவாக்குனாரு. அந்த ரோடு பேர் தான் த கிரேட் ட்ரங்க் ரோட், NH1 தான் வந்து நேஷனல் கேபிட்டல் நியூ டெல்லியும் அப்பா டவுன் ஆஃப் அட்டாரி இன் பஞ்சாப் ரெண்டுத்தை கனெக்ட் பண்றது வந்து NH1 தான். அது NH1 தான் வந்து கிரேட் ட்ரங்க் ரோட், GT ரோட்னு சொல்லி சொல்லுவாங்க. GT ரோட். எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் ஆஃப் இந்தியா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் தான். ஏன்னா அங்கதான் நிறைய மழை பெய்யும். பர்ல் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஹைதராபாத் வந்து இன்னும் கூட சொல்லுவாங்க ஹைடெக் சிட்டின்னு சொல்லி அப்படி கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மழை பெஞ்சாலும் கரெக்டா தண்ணி வந்து ஒரு இடத்துல போய் நின்னுரும். அங்க கரெக்டா கட்டி வச்சிருப்பாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத்?
அதாவது மேல இருக்கிற ஜம்முல இருந்து கீழே இருக்க கன்னியாகுமரி இருக்க எல்லாம் டிஸ்டன்ஸ் சொல்லி கிடையாது. இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3200 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் இருக்கும் 2900 கிலோமீட்டர் கூட போடலாம் நீங்க. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா 2933 போட்டுக்கிறாங்க. அந்த 2900 கேட்டிருந்தா அது கூட நீங்க ஆப்ஷன்ல டிக் பண்ணலாம். Tidal forest comprising mainly the mangrove vegetation are found in mangrove vegetation. இது வந்து எங்க இருக்குன்னா சுந்தர்பன் டெல்டா தான். செகண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்டு ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சுந்தர்பன் டெல்டா. செகண்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பிச்சாவரம் எங்க இருக்குன்னா கடலூர்ல இருக்குது. The planet which has the highest surface temperature எந்த பிளானெட்ல அதிகமா இருக்குன்னா வீனஸ் தான் இருக்கும். வர்னல் ஈக்வினோஸ் occur on. வர்னல் ஈக்வினோஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சன் வந்து எக்ஸாக்ட்லி அபோவ் இருக்கும், ஈக்குவேட்டர் மேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஆமா என்ன ஆகும்னா டே அண்ட் நைட், அந்த டே அண்ட் நைட் டைமிங் வந்து சேமா இருக்கும். இது வந்து எப்போ அக்கர் ஆகும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 20. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சன், அதாவது சன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்னே அதுல சூடா இருக்குது தெரியுமா உங்களுக்கு. சன்ல வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மட்டும் தான் இருக்கும். அங்க வந்து ஒரு ரியாக்ஷன் பிளே ஆகும். அந்த ரியாக்ஷன் பேர் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லி சொல்லுவாங்க. 2 ஹீலியம் ஆட்டம் வந்து சேர்ந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹீலியம் ஆட்டம் வந்து உருவாக்கும். அது உருவாக்கும் போது கொஞ்சம் எனர்ஜி வந்து லாஸா போயிடும். அந்த லாஸ் தான் வந்து ஹீட். அந்த லாஸ் தான் வந்து ஹீட்டா வரும். அந்த ஹீட்னால தான் வந்து சன் வந்து இவ்வளவு சூடா இருக்கு. அப்போ சன் வந்து மொத்தமா எவ்வளவு சூடா இருக்கு பாத்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். பெட்ரோலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, இந்த ஸ்டடி ஆஃப் மினரல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், மினரலாஜி, இந்த ஸ்டடி ஆஃப் இன்சிடென்ட் வந்து என்டமாலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் சார் வந்து பெடோலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் வந்து ஆர்னித்தாலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் போன்ஸ் வந்து ஆஸ்டியோலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் கேன்சர் வந்து ஆன்காலஜி. த ஃபேமஸ் லகூன் லேக் ஆஃப் இந்தியா. த ஃபேமஸ் லகூன் லேக் ஏன் தெரியுமா சொல்றாங்கன்னா, அங்க தண்ணி வந்து ரொம்ப உப்பா இருக்கும், உப்பு கரிக்கும். இது வந்து நானா சில்கா லேக் வந்து எங்க ஒடிசால இருக்குது. The two richest ecological zone எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா the Himalaya and Western Ghats, the iron and steel plant in Jharkhand. ரொம்ப இண்டஸ்ட்ரி அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல தான் இருக்குது. இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஜார்க்கண்ட்ல எங்க இருந்து பாத்தீங்கன்னா பொக்காரோ. சூரத் இஸ் லொகேட்டட் ஆன் தி பேங்க் ஆஃப் ரிவர். சூரத் வந்து எந்த ரிவர் பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தப்தி. வேர் இன் இந்தியா மஷ்ரூம் ராக் ஃபவுண்ட். வேர் இன் இந்தியா மஷ்ரூம் ராக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து தார் டெசர்ட்ல தான் இருக்குது. மஷ்ரூம் ராக் வந்து எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு. கீழே வந்து சும்மா காத்து அடிச்சு இது மாதிரி ஆயிரும். இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரேஷன். மஷ்ரூம் ராக் எதால் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்ரேஷன் ஒரு ப்ராசஸ்னால தான் மஷ்ரூம் ராக்கே ஃபார்ம் ஆகுது. Where was the first cotton mill in India established? காட்டன் மில் வந்து எங்க இது பண்ணாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து துணி தைக்கிற இடம், எல்லாமே காட்டன் செய்யற இடம் தான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் எங்க பண்ணாங்கன்னா மும்பைல தான். Which state is the Koyali Oil Refinery located? Koyali Oil Refinery வந்து எங்க லொகேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். Indian states lead in production of rubber. Indian states lead in production of rubber வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருக்குன்னா கேரளா தான். அதே மாதிரி வந்து காஃபி எங்க அதிகமா இருக்கும், காஃபி வந்து எங்க அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடகா. டீ வந்து எங்க அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா ஆசாம். அதே மாதிரி பருப்பு எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, தூர் டால், அதெல்லாம் வந்து தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதெல்லாம் வந்து எங்க அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ். வெங்காயம் வந்து மகாராஷ்டிரா. அப்போ வந்து கரும்புல எங்க அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா அது வந்து உத்தரப்பிரதேஷ்ல தான் கரும்புல அதிகமா உற்பத்தி ஆகும். கோதுமை கூட எங்க அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா அது கூட உத்தரப்பிரதேஷ் தான். The principal copper deposit of India lie in which of the following places? The principal copper deposit of India lie in which of the following places வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Hazaribagh and Singhbug of Bihar. Hazaribagh and Singhbug of Bihar. The most densely populated island of the world. இது பார்த்தோன்னு வச்சு அப்படியே என்ன போடுவீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி போடுவீங்க. ஆனா ஆன்சர் ஸ்ரீலங்கா இல்ல, ஜாவா ஒரு இருக்கிற ஒரு ஐஸ்லாண்டு. இது வந்து ஐஸ்லாண்ட் எங்க இருக்குதுன்னா இந்தோனேஷியால இருக்குது.
இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ்ல நிறைய தீவுகள் சேர்த்துதான் இந்தோனேஷியாவே. அதுல ஒரு தீவு தான் வந்து ஜாவா. ஜாவால தான் பாப்புலேஷன் அதிகம் ஸ்ரீலங்காவோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜாவாவும் சுமுத்ராவும் ஒரு சின்ன ஜாவா சுமுத்ரா சேர்க்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சுந்தரா ஸ்டேட் வந்து ஜாவாவும் சுமுத்ராவும் சேர்க்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டும் இருக்குது, சுமுத்ராவையும் மலேசியாவும் ஒரு ஸ்டேட் சேர்க்கும். அந்த ஸ்டேட் பேர் வந்து மலக்கா ஸ்டேட். இந்த மலக்கா ஸ்டேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட். இந்த மலக்கா ஸ்டேட் இருந்தாதான் மலேசியா எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேட்ல தான் ஃபுல் அண்ட் ட்ரேட், எல்லா விதமான ட்ரேட் அங்கதான் நடக்கும். அந்த வழியா தான் நம்மளால சவுத் சைனா சி பக்கம் போக கூட முடியும். சவுத் சைனா சி பக்கம் போனாதான் வியட்நாம், சைனா, ஜப்பான் அதெல்லாம் நம்மளால கவர் பண்ண முடியும். இந்த வழியா தான் வந்து மலக்கா ஸ்டேட் வழியா தான் வந்து எல்லா விதமான ட்ரேடும் நடக்கும். ஆல்ப்ஸ் மவுண்டன் வந்து ஐரோப்பா காண்டினென்ட் இருக்குது. இது வந்து இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மவுண்டன் ஐரோப்பா காண்டினென்ட்ல. இது வந்து எங்கெங்க ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இட்டாலி அண்ட் ஆஸ்திரியா. இந்தியா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ், வீட், மில்லட் அண்ட் காட்டன். இதுல வந்து எது அதிகம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மில்லட் தான். காட்டன் கூட சொல்லி இருக்கிறாங்க. ரைஸ், வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2வது இடம். ஃபர்ஸ்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனா வரும். ரைஸ் அண்ட் வீட்ல ரெண்டுமே வந்து சைனா தான். இந்த ஹையஸ்ட் கிரேட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி கோல்டு, இந்த ஹையஸ்ட் கிரேட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி கோல்டு வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரசைட் தான். ஏன் இது இப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், கோல வந்து நான் நிலக்கரி என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கானிக் செடிமெண்டரி ராக். ஏன் ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, மரத்தினால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ப்ரெஷர் தாங்கி தான் நிலக்கரின்றது உருவாகுது. அதுல வந்து நிறைய விதமான இது இருக்கு. டைப்ஸ் ஆஃப் கோல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட். லிக்னைட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், இங்க நெய்வேலி இருக்குது பாத்தீங்களா, நெய்வேலியில் உருவாகுது எல்லாமே வந்து லிக்னைட் தான். நெய்வேலியில உருவாகுறது எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்னைட் தான். அது அடுத்தது வந்து பீட். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஆந்த்ரசைட் தான். ஏன் ஆந்த்ரசைட்னு சொல்றாங்கன்னா, அதுல 90% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கும். அதாவது வந்து 1 கிலோ ஆந்த்ரசைட் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1000 கிலோ செல்சியஸ் ஹீட் கொடுக்குதுன்னா, 1000 கிலோ செல்சியஸ் கலரிஸ் ஹீட் கொடுக்குதுன்னா, அதே வந்து பீட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 10 கிலோ எடுக்க வேண்டியது. 10 கிலோ பீட் எடுத்தாதான் வந்து 1000 கிலோ செல்சியஸ் வந்து ஹீட் கொடுக்க முடியாது. அதில் அதே மாதிரி ஆந்த்ரசைட் வந்து 90% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கும். பிட்டுமினஸ் வந்து 60 to 70% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கும். லிக்னைட்ல வந்து 40% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கும். பீட் தான் வந்து 20 to 30% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கும். இந்த சேனல் பத்தி என்ன, இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்ல வேணும், ஹிஸ்டரி பத்தி வேணுமா, வேற என்னென்ன வேணும் கூட சொல்லுங்க. தேங்க்யூ.